முக்கிய செய்திகள். தமிழ்நாடு உட்பட 6 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமனம். அடுத்த வாரம் அறிவிப்பு வெளியாகிறது. தெலுங்கானா மாணவர்கள் உண்ணாவிரதத்தில் வன்முறை. போலீசார் தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைத்தனர். டூஜி வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. சிபிஐ சரியான பாதையில் வழக்கை நடத்துவதாக பாராட்டு. சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்ற ரஜினிகாந்த் நாளை சென்னை திரும்புகிறார். பரிபூரண குணமடைந்து விட்டதாக மருத்துவர்கள் தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். தமிழகம் உட்பட 6 மாநிலங்களுக்கு விரைவில் புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். மத்திய அமைச்சரவை மாற்றம் குறித்து பிரதமர் மன்மோகன் சிங்குடன் விவாதித்த சோனியா காந்தி ஆளுநர்கள் நியமனம் குறித்தும் ஆலோசித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய அமைச்சரவை மாற்றம் இன்று நடைபெறுகிறது. அதன் பின்னர் அடுத்த வாரத்தில் புதிய ஆளுநர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர். தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா, மத்திய பிரதேச ஆளுநர் ராமேஸ்வர் தாக்கூர், கோவா ஆளுநர் எஸ் சித்து போன்றோரின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதால் அவர்களுக்கு பதிலாக புதியவர்கள் நியமிக்கப்பட வேண்டியுள்ளது. பஞ்சாப் ஆளுநராக இருக்கும் சிவராஜ் பாட்டீல் ராஜஸ்தான் மாநில ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக கவனித்து வருகிறார். அதனால் ராஜஸ்தானுக்கு புதிய ஆளுநரும், டெல்லி துணைநிலை ஆளுநராக பதவி வகிக்கும் தேஜேந்திர கன்னாவின் பதவிக்காலம் இன்னும் சில மாதங்களில் முடிவடைய உள்ளதால் அவர் வேறு மாநில ஆளுநராக மாற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரகாண்ட் மாநில ஆளுநராக இருக்கும் மார்க்ரெட் ஆல்வா தமிழக ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறப்படுவதால் அந்த மாநிலத்திற்கும் புதிய ஆளுநர் நியமிக்கப்படலாம் என மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன. தானே தெலுங்கானா கோரி உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் வன்முறை ஏற்பட்டது. போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கூட்டத்தை கலைத்தனர். தனி தெலுங்கானா கோரிக்கையை வலியுறுத்தி உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு வெளியே காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர். அப்போது மோட்டார் சைக்கிளில் பேரணியாக வந்த சில மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைய முயன்றனர். பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்கள் நுழைவதற்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் தடை விதித்து இருப்பதால் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று போலீசார் கூறவே பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது போலீசார் மீது மாணவர்கள் கற்களை வீசியதால் போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் கூட்டத்தை கலைத்தனர். இதனிடையே தெலுங்கானா தனி மாநிலம் உருவாக்க வலியுறுத்தி சமீபத்தில் ராஜினாமா கடிதம் கொடுத்துள்ள காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் நாளை ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் இருப்பது என முடிவு செய்துள்ளனர். 2G வழக்கு விசாரணையை கவனிக்க சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அரசு சார்பற்ற அமைப்பின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணையை திறமையாக கண்காணிக்க சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சிங்வி மற்றும் கங்குலி ஆகியோர் கொண்ட பெஞ்ச் பிரசாந்த் பூஷனின் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்தது. பின்னர் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு விசாரணையில் சிபிஐயும் அமலாக்கத்துறையும் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் தற்போதைய நிலையில் அந்த வழக்கு விசாரணையில் குறுக்கிட்டால் அது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்ற ரஜினிகாந்த் நாளை சென்னை திரும்புகிறார்.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ராணா படப்பிடிப்பின் போது உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரஜினிகாந்த் மேல் சிகிச்சைக்காக கடந்த ஏப்ரல் மாதம் சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று அங்கேயே ஓய்வு எடுத்து வந்தார். தற்போது அவரது உடல்நிலை 100% குணமாகிவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்துள்ளதால் ரஜினிகாந்த் நாளை சென்னை திரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அனைத்து விளையாட்டுகளுக்கும் பொதுவான ஒரு ஊக்கமருந்து தடுப்புச் சட்டம் வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் அஜய் மக்கன் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் தடகள வீரர் வீராங்கனைகளிடம் நடத்தப்பட்ட ஊக்கமருந்து சோதனையில் மன்தீப் கவுர், சினி ஜோஸ், அஸ்வினி உள்ளிட்ட 8 பேர் பிடிபட்டனர். புதுடெல்லியில் நடந்த தேசிய இளைஞர் கருத்தரங்கில் இதுகுறித்து பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு வீரர்கள் நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் தங்களை பொறுத்தவரை தேசிய ஊக்கமருந்து தடுப்பு மையத்தின் விதிகளை கிரிக்கெட் உட்பட மற்ற அனைத்து விளையாட்டு அமைப்புகளும் பின்பற்ற வேண்டும் என்றும் அது பெரும்பாலும் சர்வதேச விளையாட்டு விதிகள் போன்றுதான் இருக்கும் என்றும் தெரிவித்தார். ஒருவேளை அதிலிருந்து மாறுபட்டு இருக்கும் பட்சத்தில் சர்வதேச விதிகளையே தாங்களும் ஏற்றுக்கொள்வதாகவும் அது தவிர ஊக்கமருந்து பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் புதிய சட்டம் கொண்டுவர முடிவு செய்துள்ளதாகவும் கூறினார். देखिए, हम लोगों का कानून हम लोग बहुत स्पष्ट बना करके उसको मॉनसून सेशन में लेकर के आना चाहते हैं. कैबिनेट में मैं उस कानून को लेकर के जाना चाहता हूं और उस कानून के अंदर हमने वाडा के जो नियम हैं उसको भी हमने रखा है, लेकिन उसके अंदर कानून में हमने ये भी कहा है कि अगर कोई इंटरनेशनल बॉडी के नॉर्म्स वाडा के कानून से अगर अलग हैं तो वो इंटरनेशनल बॉडी के कानून को माना जाएगा और इंटरनेशनल बॉडी के अगर जो भी गेम की इंटरनेशनल बॉडी है उसके कानून को माना जाएगा अगर वो कॉन्फ्लिक्ट में है वाडा के तो. और ये सभी स्पोर्ट्स के ऊपर लागू होगा, कोई एक स्पोर्ट के ऊपर लागू हो और दूसरे पे ना हो, ये नहीं होना चाहिए. ரயில்வே நிர்வாகம் ஆதரவற்ற காணாமல் போன குழந்தை போன்று செயல்படுவதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட ரயில் விபத்தில் 80 பேர் பலியானார்கள், 350 பேர் படுகாயமடைந்தனர். அந்த விபத்து ஏற்பட்ட சில மணி நேரங்களிலேயே அசாமில் ரயில் தண்டவாளம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதில் கவுகாத்தி எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. அதில் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமுற்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து புதுடெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் JP நட்டா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் கடந்த 7 ஆண்டுகால ஆட்சியில் ரயில்வே நிர்வாகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அத்துறை ஆதரவற்ற காணாமல் போன ஒரு குழந்தையை போன்று செயல்படுவதாக கூறினார். UPA 1 और UPA 2 में रेल मंत्रालय का जिस तरीके से कोएलिशन की सरकार के कारण यह इसकी विक्टिम रही है और रेल मंत्रालय एक तरीके से अनाथ, ऑर्फन और बिना किसी देख रेख के साथ पिछले 7 सालों से चल रहा है. அயோடின் கலக்காத சாதாரண உப்பு விற்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் 6 மாதம் தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சத்துணவு வளர்ச்சிக் கழகம் மற்றும் பொதுநல நோக்கர்கள் சிலர் அயோடின் கலக்காத சாதாரண உப்பு விற்பதையும் பயன்படுத்துவதையும் தடை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அயோடின் கலக்காத சாதாரண உப்பு விற்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் 6 மாத காலம் இடைக்கால தடை விதிப்பதாக உத்தரவிட்டுள்ளது. மேலும் உப்பில் கட்டாயமாக அயோடின் கலக்க வகை செய்யும் புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் 6 மாத காலத்திற்குள் மத்திய அரசு இந்த பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தின் இந்த தடை உத்தரவு தானாக செல்லாதவை ஆகிவிடும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமியை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலர் நேற்று சந்தித்து பேசியது புதுவை மாநில அரசியலில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் முந்தைய காங்கிரஸ் அரசால் பணியமர்த்தப்பட்ட சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனால் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே மோதல் நிலவி வருகிறது. மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர்
நமச்சிவாயம் ஆகியோர் தொடர்ந்து ரங்கசாமியின் அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று மாலை முதல்வர் ரங்கசாமியை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மல்லாடி கிருஷ்ணாராவ், லட்சுமி நாராயணன் ஆகியோர் சட்டப்பேரவை அலுவலகத்தில் சந்தித்து பேசியது புதுவை அரசியலில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ஆர் காங்கிரஸ் அரசு மீது புகார் செய்ய புதுவையில் இருந்து டெல்லி சென்ற குழுவில் இவர்கள் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழகம் உட்பட 6 மாநிலங்களுக்கு விரைவில் புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தனி தெலுங்கானா கோரி உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் வன்முறை ஏற்பட்டது. போலீசார் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் கூட்டத்தை கலைத்தனர். 2G வழக்கு விசாரணையை கவனிக்க சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்ற ரஜினிகாந்த் நாளை சென்னை திரும்புகிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.